Okay, in the video we are going to discuss about designing a Turing machine to perform 2's complement. 2's complement அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க which is 10110100. let me take this like it. ஸோ இதுக்கு 2's complement எப்படி எடுப்போம்? நார்மலாக 2's complement operation வந்து should be from the right hand side. okay, ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து எங்கே ஃபர்ஸ்ட் ஒன்னை நான் ஐடென்டிஃபை பண்ணுறனோ this is 0, this is 0, this is 0 again, இங்கே 1, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஃபைண்டிங் தி 1 year. அது வரைக்கும் ஐ வில் நாட் டூ எனி சேஞ்ச் அட் ஆல். ஸோ நோ சேஞ்ச் ஃபார் தீஸ் டிஜிட்ஸ். ஆஃப்டர் தட் இந்த ஒன்னை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே வர எல்லா டிஜிட்ஸும் என்ன பண்ணணும்னா ஐ ஹவ் டு சேஞ்ச் ஈச் 1s to 0s and 0s to 1 அப்படியே மாற்றிட்டு வரணும். ஸோ இந்த 0வை 1ஆக மாற்றிக்கணும், 1ஐ 0வாக மாற்றணும், அகெயின் இந்த 1ஐ 0வாக மாற்றணும், இந்த 0வை 1ஆக மாற்றணும், இந்த 1ஐ 0வாக மாற்றணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? 0 1 0 0 1, this 1 as it is, all these 3 zeros as it is. இதுதான் என்னோட 2's complement value of this number. ஸோ இதுதான் ஜென்ரல் 2's complement ஓட ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு ஐம் கோயிங் டு டிசைன் அ டியூரிங் மெஷின் நவ். ஸோ வாட் இஸ் தி டியூரிங் மெஷின் டஸ்? அகெயின் 1 0 1 1 0 1 0 0. ஸோ initially my pointer will be in this position. So first as I said, என்னோட 2's complement ஆப்ரேஷன்னாலே ஐம் கோயிங் டு கோ ஃபார் தி ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து தான் என்னோடய ஆப்ரேஷன் நடக்க போது. ஐம் கோயிங் டு செக் ஈச் பிட் பை பிட் ஃப்ரம் ரைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஐ ஹவ் டு மூவ். அப்போது ஆனால் டியூரிங் மெஷின் வில் ஸ்டார்ட் அட் திஸ் எண்ட். ஸோ என்ன பண்ணணும்? என்னோடய மெஷினை ஐ ஹவ் டு பிரிங் டு திஸ் எண்ட் வித்தவுட் டூயிங் எனி சேஞ்சஸ். அப்போது if I have 1, I have to keep it as it is and move 1 shift towards right. Again 0 இருக்குது, 0வை 0வாக வச்சுட்டு I have to move to the next point. I have to go do this, repeat this again till this 0. So first my initial state would be, let me take it as Q0. இந்த ஸ்டேட்டில் what I'm getting 1 வந்தது அப்படின்னா I have to keep that 1 as it is and I have to move towards right hand side. Again if I get 0, I have to keep that 0 as it is and I have to go for 1 right shift. This should happen for the all values, whichever the value it comes. If it is 1, it is, you have to keep it as it is 1 and move a right shift. Again if it is 0, you have to keep it as it is for 0 and you have to go for right shift again. This should happen for the last digit here. So இது அப்படியே repeat ஆக போகுது. How many digits I have, I don't bother about it. This is going to repeat. So I'm going to have this one in the loop here for this state. So initially 1 வந்தா 1ஆவே வச்சுட்டு right shift, 0 வந்தா 0ஆவே வச்சுட்டு right shift, again the same state. திருப்பி 1 வந்தா 1ஆவே வச்சுட்டு right shift, again 1 வந்தா 1ஆவே வச்சுட்டு right shift. அப்படியே கொண்டு வந்து I'm going to have it here. ஸோ இது லாஸ்ட் டிஜிட். அப்போ இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கும்? டியூரிங் மெஷினில் ஐ வில் ஹாவ் அ blank. ஸோ இங்கே அகெயின் இந்த பாயிண்டருக்கு வந்ததுக்கப்புறமும் 0வை 0வாக வச்சுட்டு ஒரு ரைட் ஷிஃப்ட் கொடுத்தா இப்போ பாயிண்டர் வில் பி ஹியர். இந்த பாயிண்டில் வாட் த வேல்யூ ஐம் ரீடிங்? blank. திஸ் இஸ் அ நியூ வேல்யூ அண்ட் இங்கே என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு கிவ் இட் ஆஸ் அ நியூ ஸ்டேட். அகெயின் இதோட முடிஞ்சிச்சு. கோயிங் டு டூ தி ரைட் ஆப்ரேஷன் நவ். ஐம் கோயிங் டு மூவ் இட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அகெயின். ஸோ அதனால ஐ ஆம் கிவிங் அ நியூ ஸ்டேட். It is Q1 here. when Q0ல இருக்கும்போது blank ரீட் பண்ணுறேன். blank அகெயின் என்ன பண்ண போகிறோம்? blank எந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறது? blankaகவே வச்சுக்கிட்டு ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் கொடுக்க போகிறேன். லெஃப்ட் ஷிஃப்ட் கொடுத்து இப்போ ஸ்டேட்டை நியூ ஸ்டேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஜஸ்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணுற ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி நான் என்னோடய இந்த ஃபங்க்ஷனை இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு இந்த வேல்யூ பண்ணணுன்னா நான் லாஸ்ட்லேருந்து செக் பண்ணிட்டு வரணும். அதனால் பாயிண்டரை கொண்டு போய் லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே 3 டிஜிட், அதாவது ஃபர்ஸ்ட் 1 வர வரைக்கும் நான் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. அப்போது இங்கேருந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். எப்போ வரைக்கும்? நான் ஃபர்ஸ்ட் 1 ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும். அப்போ என்ன இருக்கணும்? 0 தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ 0 வந்ததுன்னா 0வாகவே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும் அடுத்த வேல்யூக்கு.
எப்போ வரைக்கும் ஒன்னுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும். ஸோ அகெயின் அதனால் இதுவும் ரிப்பீட்டேஷன் தான். ஸோ ஐம் கிவிங் இட் இன் த லூப் அகெயின். ஸோ அகெயின் திருப்பி 0 வச்சுட்டு லெஃப்ட் ஷிஃப்ட், 0 வச்சுட்டு லெஃப்ட் ஷிஃப்ட். இந்த இடத்துல பாயிண்டர் வருது. இப்போது இங்கே எனக்கு 1ன்னு நியூ வேல்யூ வருது. இங்கே நான் என்னோடய ஆப்ரேஷன் மாற்ற போகிறேன், அடுத்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் ஐம் கிவிங் இட் இந்த நியூ ஸ்டேட். 1 வந்தால் அகெயின் இந்த ஸ்டேட்லேயும் 1ஆகவே வச்சுட்டு ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் கொடுத்துட்டு I'm giving a new state here, it is Q2. ஸோ இது வரைக்கும் நோ சேஞ்ச் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இதுக்கப்புறம் வர எல்லா ஜீரோவையும் 0 வந்தால் 1ஆக மாற்றணும், 1 வந்தால் 0வாக மாற்றணும். தட் இஸ் வாட் வி டிட் ஹியர். அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அகெயின் இதுக்கப்புறம் ரிமைனிங் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்தாலும் சரி, எத்தனை ஜீரோஸ் எத்தனை ஒன்ஸ் வந்தாலும் சரி, 0வை 1ஆக மாற்றணும், 1ஐ 0வாக மாற்றணும். இதுதான் நம்ம கோல். அப்போது இது ரிப்பீட் தான் ஆக போகுது ஃபார் n நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ ஐம் கிவிங் இட் இந்த லூப் ஹியர் அகெயின். ஸோ 0வை என்னவா மாற்றணும், 1ன்னு மாற்றி எங்கே ஷிஃப்ட் பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட். ஏன்னா ஆப்ரேஷன் எல்லாமே ரைட் ஹேண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 0 1ஆக மாற்றி ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ 1 வந்தது சப்போஸ் அப்படின்னா 1ஐ 0வாக மாற்றி லெஃப்ட் ஷிஃப்ட். அகெயின் 1 வந்ததுன்னா 1ஐ 0வாக மாற்றி லெஃப்ட் ஷிஃப்ட். 0 வந்ததுன்னா 0 1ஆக மாற்றி லெஃப்ட் ஷிஃப்ட். 1 வந்ததுன்னா 1ஐ 0வாக மாற்றி லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போது அகெயின் இந்த இடத்துல என்ன இருக்கும், பிளாங்க் இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்னோடய ஆப்ரேஷனை இப்படி மாற்றியாச்சு. நார்மலாக இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கும். ஃபைனலாக என்ன இருக்கும், பாயிண்டர் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பிளாங்க்குக்கு வந்து நிற்கும். ஸோ பிளாங்க் வரும்போது பிளாங்க்கை நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிளாங்காக வச்சுட்டு இந்த பாயிண்டர் கொண்டு வந்து மெஷினை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ பிளாங்காக வச்சு ஒரு ரைட் ஷிஃப்ட் கொடுத்து மெஷினை எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ எம் மேக்கிங் திஸ் ஸ்டேட் அஸ் தி ஃபைனல் ஸ்டேட் Q3. So this is how you have to draw the Turing machine design for 2's complement.